சார், அன்வர் ராஜா இன்னைக்கு வெளியில போனார் அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டிஎம்கேல ஆளுகள் இல்லை, அது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா டிஎம்கேல ஆல்ரெடி 7-8 மினிஸ்டர்ஸ் மற்றவர்கள் எல்லாம் வந்து அதிமுகல இருந்து வந்தவங்க தான். ஒரு காலத்துல அவங்க எல்லாம் அதிமுகல இருந்தவங்க தான். ஏவா வேலு முதற்கொண்டு சொல்றேன். இதை வைத்துக்கொண்டு மற்ற, அதாவது அதிமுகவில் இருக்கிற மற்ற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அதிமுகவை விட்டு விலகுவார்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். இதைத்தான் வந்து டிஎம்கே எதிர்பார்க்கிறது. இதைத்தான் அன்வர் ராஜா மூலம் டிஎம்கே சாதித்துக் கொள்ள பார்க்கிறது. டிஎம்கே கூட போனா சூசைடு தான். டிஎம்கே கூட போறது இன்னைக்கு லெவல்ல நமக்கு ஒரு தற்கொலையாக முடியும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அதனால பாஜக ஒரு நெகட்டிவ் சக்தின்னு சொன்னா அப்புறம் டிஎம்கே என்ன சக்தின்னு நீங்க சொல்றீங்க? டிஎம்கே தனிப்படைங்கிற கொலைப்படையை வச்சுக்கிட்டு ஊரை ஓட்டிக்கிட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் விற்குது. கட்சிக்காரங்களே கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. கட்சிக்காரங்களே வந்து கிட்னி திருடுறாங்க. உங்க கிட்னி உங்கள்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன் கிட்னி எனக்கு இருக்கு. இப்போ நாளைக்கு என்ன ஆகுங்கிறது தெரியாது. இதெல்லாம் வந்து அவர் ஒரு கட்சின்னு நினைச்சுக்கிட்டு அவர் போறாரு. நம்ம டாஸ்மாக் மாதிரியே வரதா இல்லையா? டாஸ்மாக்லயும் ரியல் எஸ்டேட் இருக்கு. டாஸ்மாக்லயும் உங்களுக்கு சினிமா துறை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அதே பேட்டர்ன் தான் அங்க ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இவங்க கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்டாங்களா அல்ல அவங்க கிட்ட இருந்து இவங்க கத்துக்கிட்டாங்களா அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாது. இங்கேயும் நம்மளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, உதயநிதிங்கிற பேர்ல விளையாட்டு பிள்ளையா இருக்கிறாரு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எங்க போய் இந்த முடிய போறது அப்படிங்கிறது தெரியல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். சார், இப்போ அதிமுகவினுடைய இப்ப நம்ம சொல்லணும் அப்படின்னா முன்னாள் அமைப்பு செயலாளரான திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து கட்சியிலிருந்து வெளியில வந்திருக்காரு. அதே நேரத்துல வெளியில வர்றேன் அப்படின்னு சொன்ன நேரத்துல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை விட்டு நீக்கமும் செய்யப்பட்டிருக்காரு. தற்பொழுது திமுகவில் அன்வர் ராஜா இணைந்துள்ளார். அதான் இப்ப கரண்டான ஒரு நியூஸ். அன்வர் ராஜா அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அன்வர் ராஜா அதிமுக பாஜக கூட்டணியில செஞ்ச ஒரு விமர்சனம் தான் இந்த நீக்கத்திற்கு உண்டான முக்கிய காரணமா இருக்கு. அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இருந்துச்சு அப்படின்னா சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டு இருந்தாரு. அதன் பின்பு என்டிஏ கூட்டணி இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறத ஒரு இடத்துல கூட அமித்ஷா சொல்லல. என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும், அந்த கூட்டணி ஆட்சியை பிடித்துச்சு அப்படின்னா அமைச்சரவையிலுமே என்டிஏ கூட்டணி சார்ந்த நபர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் அன்வர் ராஜா குறிப்பிட்டிருந்தார். அன்வர் ராஜா அப்படிங்கிறவரு அதிமுகவுடைய முன்னாள் எம்பியும் கூட. தற்பொழுது இந்த விமர்சனத்தினால கட்சியை விட்டு வெளியேறி திமுகவில் இணைந்துள்ள இந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அன்வர் ராஜா மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில கூட ஒரு நியூஸ் படிச்சேன். ஏதோ ஒரு இஸ்லாமியர்கள் கட்சி, ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு இஸ்லாமியர்கள் கட்சி அதிமுகவுடைய நட்பை முறித்து கொண்டு விஜய் பக்கம் போய்விட்டார்கள் அப்படின்னு படிச்சேன். அதாவது இது எல்லாமே ஒரு மாதிரியான கட்டமைப்பு தான். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை கழட்டி விடணும் அதிமுக அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மும்முரமா பல அரசியல் கட்சிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். குறிப்பாக ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணின பிறகு டிஎம்கே வட்டாரம் வந்து டிஎம்கே கூடாரம் வந்து கொஞ்சம் ஆட்டம் கண்டு போயிட்டு இருக்கு. அவங்களே ரொம்ப ட்ரை பண்றாங்க. அதாவது தோழமை கட்சிகள் மூலமாவே டிஎம்கே ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த கூட்டணி எப்படியாவது உடைச்சு விட்டுறலாம், உடைச்சு விட்டாதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அவங்களுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா, டிஎம்கேனுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கணும். அது ஒன்றிணைந்து சொன்னா டிஎம்கே வெற்றி பெற முடியாதுங்கிறது தெரியும். ஏற்கனவே அவங்களுடைய அமைப்பு வந்து சொல்றதுக்கு உள்கட்சி ஆய்வு சொல்றாங்க 100 இடங்கள்ல திமுக வந்து ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்னுட்டு. அதை தவிரவும் ஒரு 70 இடங்கள்ல இப்போ சிறுபான்மையினருடைய வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போகிறது அப்படிங்கிறதுனால 170 இடங்கள்ல டிஎம்கேக்கு வந்து வீக்னஸ் வந்திருக்கு, படு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இவங்க வந்து சிறுபான்மையினரை வந்து அதிமுகலேருந்து வெளியேற்றணும்
அதிமுக பாஜகவினுடைய அந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறதுனால சிறுபான்மையினரை தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க. அதுல ஒருத்தர் அன்வர் ராஜா. அன்வர் ராஜா யாரு? முதல்ல வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு அதிமுகல. அதுக்கப்புறமா பாராளுமன்ற உறுப்பினரா ஒரே ஒரு டேர்ம் இருந்தார், 2009-14 நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இருக்கல. அப்புறமா அமைப்பு செயலாளரா வந்தாரு. அவர் ஏற்கனவே ஒரு முறை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் தான் அந்த அன்வர் ராஜா. எப்ப சார்? மீண்டும் ஜெயலலிதா கட்சியில் அம்மையார் இருக்கும் இணைந்தார். போதேவா? ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே, அப்புறம் திருப்பியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில 2018-19 திருப்பியும் கட்சியில இணைந்தார் அவரு. அவர் வந்து கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய அந்த பழக்கத்தை கொண்டவர் தான். இந்த ட்ரிப்பு வேணும்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஓகே கட்சி வந்து யார் கூட கூட்டணி வைக்கிறது வைக்காததுங்கிறது கட்சி தலைமை முடிவு பண்ணும். அப்படிங்கும்போது கட்சி தலைமை முடிவு எடுத்த பிறகு எல்லாருமே தொண்டர்கள் எல்லோருமே என்ன பண்ணணும், கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர்களா இருக்கணும். ஆனா அது பண்ணாம கட்சி தலைமை விமர்சனம் பண்றது, கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர்களை தூண்டி விடுவது, சிறுபான்மையினரை தூண்டி விடுவது, இதெல்லாம் ரொம்ப தப்பான சமாச்சாரம். நீங்க சொல்லுங்க, ஓகே RSS அஜெண்டா இங்க வேலை பண்ணாது, பாஜக கால் ஊன்ற முடியாதுன்னு நீங்க சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா உங்க கட்சி தலைமை எடுத்த முடிவை பாருங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் எவ்வளவு ஒரு நிர்பந்தம்ங்கிறத நீங்க பார்க்கணும். 2022 நவம்பருக்கு அப்புறமா மெகா கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா யாருமே வந்து சேரல. மன்சூர் அலிகான் மட்டும்தான் வந்தாரு, SDPI வந்து சேர்ந்தது. இதெல்லாம் ஒரு கூட்டணி கட்சின்னு சொல்ல முடியுமா நம்மளுக்கு? அதுக்கப்புறமா 2023 செப்டம்பர்ல இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, என்றென்றும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கே தெரிஞ்சு போயிடுத்து, இன்னைக்கு பாஜகவுடைய துணை இல்லாமல், கூட்டணி இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கணக்குல வச்சுதான் அவர் திருப்பியும் பாஜக கூட கூட்டணி வைக்கிறாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்காம இவர் வந்து மாதிரி தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் கட்சி நினைக்கிறது. கட்சி உடனே அவங்க வந்து டிஸ்மிஸ் நீக்கிட்டாங்க. ஒரு மாசம் முன்னால அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அன்வர் ராஜா, இதே அன்வர் ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? விஜய் கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இதையெல்லாம் கட்சி தலைமை தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப மட்டும் கட்சி தலைமை முடிவெடுக்க வேண்டும்னு சொன்னவரு, அதே கட்சி தலைமை தானே பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு முடிவெடுத்தது. விஜய் கட்சியோட கூட்டணி வச்சானா அவரை வந்து ஒத்துக்குவாராம், கட்சி தலைமையை ஒத்துக்குவாராம். பாஜக கூட கூட்டணி வச்சாங்கன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய விருப்பப்படி கட்சி தலைமை நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அதாவது அது அவருக்கே ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். சார், அன்வர் ராஜா இன்னைக்கு வெளியில போனார் அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டிஎம்கேல ஆளுகள் இல்லை, அது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா டிஎம்கேல ஆல்ரெடி 7-8 மினிஸ்டர்ஸ் மற்றவர்கள் எல்லாம் வந்து அதிமுகல இருந்து வந்தவங்க தான். ஒரு காலத்துல அவங்க எல்லாம் அதிமுகல இருந்தவங்க தான். ஏவாவேலு முதற்கொண்டு சொல்றேன். அன்வர் ராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சக்தின்னு நான் பார்க்கல. ஏன்னா 76 வயசு ஆச்சு அவருக்கு. இனிமேலும் அவருக்கு வந்து ஒரு சட்டசபையிலயோ பாராளுமன்றத்திலயோ ஒரு கட்சியிலயோ ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான பதவி கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதனால அவர் வெளியில போறதுங்கிறது ஒரு மிகச்சிறிய ஒரு சம்பவமா தான் நான் பாக்குறேன். ஆனா இது ஏன் இம்பார்ட்டண்டா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இதை வைத்துக்கொண்டு மற்ற, அதாவது அதிமுக இருக்கிற மற்ற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அதிமுகவை விட்டு விலகுவார்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். இதைத்தான் வந்து டிஎம்கே எதிர்பார்க்கிறது. இதைத்தான் அன்வர் ராஜா மூலம் டிஎம்கே சாதித்துக் கொள்ள பார்க்கிறது. ஆனா இதனால ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பனிச்சரிவு அப்படிம்பாங்க. பனிச்சரிவுனா ஒரு சின்ன ஒரு 2 கட்டி கீழே விழும், அதை தொடர்ந்து பெரிய மலையே கீழே இறங்கி வரும். அந்த மாதிரியான பனிச்சரிவெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கேல அன்வர் ராஜா மட்டும் இல்ல, எவ்வளவு தமிழ்மகன் ஹுசைன் வந்து அவைத்தலைவர் சார், அவர் வந்து ரிசைன் பண்ணுவாரா சொல்லுங்க? எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஏடிஎம்கேல. வன்னியர்கள் இருக்கிறாங்க, பிராமணர்கள் இருக்கிறாங்க, பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அங்க. எல்லாருமே வந்து விட்டுட்டு போறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டிஎம்கே கூட போனா சூசைடு தான். டிஎம்கே கூட போறது இன்னைக்கு லெவல்ல நமக்கு ஒரு தற்கொலையாக முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால
ஒரு சிலர் விஜய் கட்சிக்கு பின்னாலும் போனாலும் போவாங்களே தவிர டிஎம்கே பக்கம் யாருமே போக மாட்டாங்க. அன்வர் ராஜா டிஎம்கே சூஸ் பண்ணினதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே அவரே சார், தான் சொல்றாரு. இந்த இடத்துல அதிமுக தடம் புரண்டுள்ளது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அன்வர் ராஜா வச்சிருக்காரு. ரெண்டாவது வந்து பாஜக நெகட்டிவ் சக்தி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. ஐயோ பாவம், அவருடைய புரிதல் அது. பாஜக ஒரு நெகட்டிவ் சக்தின்னு சொன்னா அப்புறம் டிஎம்கே என்ன சக்தின்னு நீங்க சொல்றீங்க? டிஎம்கே தனிப்படைங்கிற கொலைப்படையை வச்சுக்கிட்டு ஊரை ஓட்டிக்கிட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் விற்குது. கட்சிக்காரங்களே கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. கட்சிக்காரங்களே வந்து கிட்னி திருடுறாங்க. உங்க கிட்னி உங்ககிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. என் கிட்னி எனக்கு இருக்கு. இப்போ நாளைக்கு என்ன ஆகுங்கிறது தெரியாது. இதெல்லாம் வந்து அவர் ஒரு கட்சின்னு நினைச்சுக்கிட்டு அவர் போறாரு. இது தடம் புரண்டு விட்டது அப்படிங்கிறாரு. தடம் கரெக்டான தடத்திற்குத்தான் அதிமுக இன்று வந்திருக்கிறது. முதல்ல தடம் புரண்டு போனாங்க. இந்த மாதிரி அன்வர் ராஜா மாதிரி ஆளுகளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய கூட்டணியை முறித்தார். அதனுடைய பலன் தான் 40க்கு 40 இவங்க அள்ளிட்டு போனாங்க. இன்னைக்கு அன்வர் ராஜா மாதிரி ஆளுங்களுடைய காரணத்தினாலதான் ஏடிஎம்கேக்கு ஒரு 10 எம்பிஸ் கிடையாது. பாராளுமன்ற மக்களவையில 2 மினிஸ்டர்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்களுடைய பேச்சை கேட்டதுனால தான் எடப்பாடி பழனிசாமி குட்டிச்சவரா போனாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்தி உண்மையை புரிந்து கொண்டு சரியான தடத்திற்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பாராட்டணும். இவருக்கு தான் வந்து புத்தி பேதலிச்சு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். போயும் டிஎம்கேல போயிட்டு இணையறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு தெரியல. ஏற்கனவே இவரும் ராமநாதன் பொறுத்தக்காரர் தான். அங்க ஏற்கனவே நவாஸ் கனிங்கிறவர் வந்து எம்பியா இருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய ஏரியால இவர் இன்னொரு இஸ்லாமியராக இவர் என்ன பண்ண முடியும், என்ன சாதிக்க போறாங்கிறது எனக்கு தெரியல. ஆல் செட் அண்ட் டன். இது இவர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சர்க்கிள் அப்படின்னு நான் பாக்குறேன். அதிமுகவுக்கு இதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஓகே சார். சார், இந்த ஒரு நேரத்துல இந்த மதுபான ஊழல் வழக்குல, அதாவது இங்கல்ல ஆந்திராவில் 3500 கோடி ரூபாய் மதுபான ஊழல் வந்து நடந்திருக்கு. அந்த குற்றப்பத்திரிகையில ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சரான ஜெகன்மோகன் ரெட்டி பெயர் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியுது. நேற்று முன்தினம் சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முதல்வருடைய மகன் வந்து இதே மதுபான ஊழல் 100 கோடி ரூபாய் ஊழல்ல வந்து சிக்கி கைது ஆயிருக்காரு. தொடர்ச்சியா சத்தீஸ்கர், ஆந்திரா, இந்த ஒரு விஷயத்த தமிழ்நாடு கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா இல்ல வேண்டாமா? நீங்க ரொம்ப பயங்கரமா குழப்பறீங்க. எப்படின்னா, நீங்க டெல்லியை விட்டுட்டீங்க, சத்தீஸ்கரை பேசுறீங்க, ஆந்திர பிரதேஷ் பேசுறீங்க, தமிழ்நாடு பேச மாட்டேன்றீங்க. ஏங்க தமிழ்நாடு பேச மாட்டேங்கிறீங்க? அதான் கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டேன். பண்ணித்தான் ஆகணும் நீங்க. அதாவது டெல்லியில இருந்து ஆரம்பிக்கிறது இது. டெல்லியினுடைய சாராய ஊழல் சமாச்சாரத்துல தெலுங்கானால பாரதிய ராஷ்டிர சமிதியோடைய அந்த சந்திரசேகர் ராவுடைய பார்ட்டி அவருடைய மகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கு. அங்கேயும் ஒரு சில ரெட்டிகள்லாம் மாட்டினாங்க. அதே சமயம் சத்தீஸ்கர்லயும் அதே ப்ராப்ளம் ஆச்சு. காங்கிரஸ் கவர்மெண்ட், அதாவது பகேல்ங்கிறவர், அதாவது பூபேன் பகேல் அவர் அப்படிங்கிறவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது இதே தான் ஆச்சு. அங்கேயும் அவரை மாட்டிட்டாங்க. ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடக்கூடிய ஆளு. அவர் வந்து இந்த டெல்லி, தெலுங்கானா, சத்தீஸ்கர் இந்த சமாச்சாரங்கள்ல அவர் மாட்டிக்கல. தமிழ்நாட்டு சமாச்சாரத்திலயும் அவர் மாட்டிக்கல. தமிழ்நாட்டிலே ஒரு 12 டிஸ்டிலரிஸ் இருக்கு, ஒரு 7-8 பிரீவரிஸ் இருக்கு. அந்த விஷயத்துல கூட அவர் மாட்டிக்கல. ஆனா அவர் என்ன சைலண்டா ஆப்ரேட் பண்ணினார் அப்படின்னா, நம்ம ஊர்ல டாஸ்மாக் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல ஒண்ணு இருக்கு. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் பிரிவரிஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னுட்டு இவங்க தான் வந்து கொள்முதல் பண்ணுவாங்க சாராயம் கொள்முதல் பண்ணுவது ரொம்ப சிம்பிள் சார். பெரிய இதெல்லாம் கிடையாது. ராமானுஜம் மாதிரி கணித மேதையா இருக்க அவசியம் கிடையாது இந்த கால்குலேஷனுக்கெல்லாம். நீங்க சாராயம் ஆலை வச்சிருக்கிறீங்க, நாங்க சாராயம் கொள்முதல் பண்றோம், விநியோகம் பண்றோம். கொள்முதலையும் எங்களுக்கு லாபம் வரணும், விநியோகத்திலையும் எங்களுக்கு லாபம் வரணும். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா எங்களுக்கு அடிஷ்னலா லாபம் வரணும். பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் சொல்லிச்சு பாருங்க. அதே மாதிரி இது எல்லாமே ஸ்டாண்டர்டா எல்லா மாநிலங்களையும் செய்யக்கூடிய ஒன்று தான். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து
மாநில அரசின் மிகப்பெரிய வருவாய் சாராயத்திலிருந்து வருகிறதோ அங்கெல்லாம் இவங்க இதை பண்ணுவாங்க. ஏன்னா சாராயம் ஆலைகளுக்கு மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் ரொம்ப அதிகம். அதாவது ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா இருக்கும் போது அங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராஃபிட்ல ஒரு பகுதியை கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க என்ன டீல் போட்டாங்க அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி 2019 வரைக்கும் 2024 வரைக்கும் சீஃப் மினிஸ்டரா இருக்கும். சார், ஜெகன்மோகன் ரெட்டியுடைய பின்னணி என்ன சார், அதை சொல்லுங்க சார். ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டின்னு அவங்க அப்பா இருந்தாங்க. அவங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க 2006-11. அப்போ அவங்க அந்த ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி தான் 2006 நினைக்கிறேன், அப்போ கரெக்ட். அவர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மணி பேக் அப்படின்னு அறியப்பட்டவர். மணி பேக் அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சி ஆல் இண்டியா லெவல்ல காங்கிரஸ் கட்சிக்கு எப்போ 500 கோடி வேணுமோ 1000 கோடி வேணுமோ உடனே இவர் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. மோஸ்ட் கரப்ட் பர்சனாலிட்டி. அவருடைய அந்த 5 வருடங்கள்ல மத மாற்றங்கள், கிறிஸ்துவ மத மாற்றங்கள் கடுமையா இருந்தது. கரப்ஷன் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அவருடைய பெயரை சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டி அது என்ன சொல்றது, சொர்க்கபுரி மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சிருந்தாரு. மெட்ராஸ்லயும் இருந்தது, ஹைதராபாத்ல இருந்தது, விஜயவாடால இருந்தது, விசாகப்பட்டினத்துல இருந்தது. எல்லாமே, அதாவது அவருடைய கரப்ட் டீல்ஸ் எல்லாம், இப்போ பி சிதம்பரத்தினுடைய கரப்ட் டீல்ஸ் எல்லாம் கார்த்தி சிதம்பரம் வாங்கிக்குவார் இல்லையா. நீங்க போயிட்டு சீனாக்காரர்களுக்கு விசா கம்ப்ளீட் ஆகி போச்சு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னா சிதம்பரம் என்ன பண்ணுவாரு, கார்த்திக் சிதம்பரம் போய் பாருங்க அப்படின்பாரு. கார்த்திக் சிதம்பரம் பணத்தை வாங்கிக்கிட்டு ஓகேன்னு எழுதி கொடுத்துருவாரு. உடனே அவர் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாரு. யாரு, உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம். அந்த மாதிரி இங்கேயும் அப்பா பண்ற ஊழல்களுக்கு எல்லாம் ரெசிபியண்டா யாரு இருந்தாங்கன்னு சொன்னா ஜெகன்மோகன் ரெட்டி. அந்த காலத்திலேயே அவர் மேல ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள் இருந்து இடி இருக்கு, சிபிஐ இருக்கு, எல்லாமே இருக்கு, இன்னும் நடந்துட்டு இருக்கு அந்த வழக்குகள்லாம். அப்படி இருக்கும்போது இவர் திருப்பியும் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு, சாராய ஆலைகள்ல இருந்து 12% எங்களுக்கு இது வேணும், கமிஷன் வேணும். கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், இந்த 3 தான். 12% அப்படின்னு சொன்னா ஒரு 50,000 கோடி ரூபாய் நீங்க சாராயம் விற்கிறீங்கன்னு சொன்னா 50,000 கோடிக்கு 20% தான் எவ்வளவு ஆச்சு, கிட்ட பாருங்க 10,000 கோடி ரூபாய் ஆச்சு. 10,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு லாபம் வரும், அதாவது கள்ளப்பணமாக வரும் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இந்த மாதிரியே அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இடி வந்தது உள்ள. இடி இல்ல, அவங்களுடைய ஸ்டேட் போலீஸ்லயே, அதாவது இவர் வந்ததுக்கு அப்புறமா, அதாவது சந்திரபாபு நாயுடு திருப்பியும் முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறமா அவருடைய அந்த லஞ்ச ஒழிப்பு துறையை முடுக்கி விட்டாரு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு உடனே இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலதான் இந்த மிதுன் ரெட்டி மாட்டிக்கிட்டாரு. மிதுன் ரெட்டி எம்பி. அவர் மாநில அளவுல வேலை செய்யக்கூடியவர் கிடையாது. அவர் மக்களவையில இருக்கிறாரு. அவரே இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறார் அப்படின்னா நீங்க பாத்துங்க. அதாவது இந்த ராஜசேகர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு மூலமா மிதுன் ரெட்டிக்கு போய் மிதுன் ரெட்டி மூலமாக ஜெகன் ரெட்டிக்கு பணம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னுட்டு அந்த சிஎஸ்ஐஆர் ரிப்போர்ட் சொல்றது. அதாவது அது என்ன சொல்லுவாங்க, இசிஐஆர் ரிப்போர்ட், அமலாக்கத்துறை கொடுக்கிற அந்த எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, அதுக்கு இசிஐஆர் சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய பெயரை குறிப்பிடாமல் கூறப்பட்டுள்ளது. இன்னும் பெயரை குறிப்பிடல. பெயரை ஏன் குறிப்பிடல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பெயரை ஓப்பனாவே சொல்லியிருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த பணத்தை எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அரேபியன் கண்ட்ரிஸ், நம்ம ஜெகத் ரட்சகன்லாம் ஸ்ரீலங்கால போயிட்டு 26,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணார் பாத்தீங்களா. ஏங்க தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? நான் சும்மா தான் கேட்கறேன், தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டுல ஒரு 26,000 கோடி ரூபாய் ஜெயலலிதா இருக்கும் போதே அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு சொன்னா தமிழர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாயிருக்கும், தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி அதிகமாயிருக்கும். இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? எதுக்கு வெளிநாட்டுல போயிட்டு பண்ணணும்? இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்காலையும் ஆப்பிரிக்காலையும் பல இடங்கள்ல ஷெல் கம்பெனிஸ் ஆரம்பிச்சு, அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்க வேண்டியது, க்ளோஸ் பண்ண வேண்டியது, அடுத்த கம்பெனி ஆரம்பிச்சு, அப்படியே பணம் போயிட்டே இருக்கும். ஷெல் கம்பெனிஸ் ஆரம்பிச்சு அதை திருப்பியும் ஆந்திராக்குள்ளேயே எடுத்துக்கிட்டு சினிமா, ரியல் எஸ்டேட்டு, ஹோட்டல்ஸு. இப்போ நீங்க வாங்க, நான் சொல்றது எது மாதிரி இருக்கு, நம்ம டாஸ்மாக் மாதிரியே வரதா இல்லையா? டாஸ்மாக்லயும் ரியல் எஸ்டேட் இருக்கு, டாஸ்மாக்லயும் உங்களுக்கு சினிமா துறை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க.
அதே பேட்டர்ன் தான் அங்க ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அதாவது இவங்க கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்டாங்களா அல்ல அவங்க கிட்ட இருந்து இவங்க கத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆக மொத்தம் டிஎம்கே என்ன பேட்டர்ன்ல இங்க வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே பேட்டர்ன்ல தான் ஜெகன்மோகன் ரெட்டி அங்க ஊழல் பண்ணி இருக்கிறார் அப்படிங்கிறது இப்ப ப்ரூவ் ஆயின்னு போயிட்டு இருக்கு. இதனால அவங்களுக்கு பயங்கரமான ப்ராப்ளம் வரும். அதுலயே கூட இவங்களுக்கும் அவங்களுக்கும், ஏன்னா திரைத்துறை அப்படின்னு வரும்போது இங்க 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 வந்து கோலிவுட் அங்க டோலிவுட் அப்படிம்பாங்க. கோடம்பாக்கம் அங்க வந்து தெலுங்கு பிக்சரை டோலிவுட்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கா, யாருக்கு தெரியும்? முதலமைச்சர் வரைக்கும் கூட போனாலும் போகலாம். அவரும் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, இவரும் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. இவரு வந்து தெலுங்கு பேசுறவர், அவரும் தெலுங்கு பேசுறவங்க தான். அவர் வந்து ஒய் எஸ் ராஜசேகரனுடைய புள்ள. இங்கேயும் நம்மளுக்கு ஒரு புள்ள இருக்கு உதயநிதிங்கிற பேர்ல. விளையாட்டு பிள்ளையா இருக்கிறாரு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எங்க போய் இது முடிய போறது அப்படிங்கிறது தெரியல. அதனால அதே பேட்டர்ன் தான் இவங்க பண்ணதை அவங்க பண்ணிருக்கிறாங்க. இந்த ட்ரிப் அவங்க வந்து பயங்கரமான மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி இருக்கு. அங்க இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது இப்போ நீங்க வந்து சாராய ஊழலை வந்து ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க, கோர்ட்டு கூட ரொம்ப சீரியஸா பாக்குது. கோர்ட் வந்து அமலாக்கத்துறையை அப்பப்போ கூட்டு வச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட அவங்க வந்து நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒண்ணு சொல்லல, பண்ணுங்க அப்படிதான் சொல்ல போறாங்க. இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி நவம்பர் மாசம் ரிட்டையர் ஆன பிறகு இன்னும் அடுத்த நீதிபதி வரும்பொழுது இந்த வழக்குகள் இன்னும் அதிகமான முதன்மை பெறும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதாவது ஏன் அப்படின்னு கேட்காதீங்க, என்னுடைய ஹஞ்ச் தான் நான் சொல்றேன், என்னுடைய மனசு சொல்றது. நவம்பர் வரைக்கும் இவங்க எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நவம்பர்ல புதிய உச்ச நீதிபதி நியமனமான பிறகு இந்த வழக்குகளுக்கு முதன்மை கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்போதான் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி 2026 மே மாசம், ஏப்ரல் மே மாசம் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால நவம்பர் மாசத்துக்கு அப்புறமா இந்த டாஸ்மாக் விவகாரம் ரொம்ப பயங்கரமா சூடு பிடிக்கும். நீங்க வந்து ஆந்திராவில் கேட்டீங்க, நான் வந்து தமிழ்நாட்டில் கொண்டாந்து முடிக்கிறேன். தேங்க்யூ. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.